நீங்க உங்க வாழ்க்கையில எங்கேயாவது எப்பவாவது உங்களுக்கு பிடிச்சவங்க அல்லது நீங்க முக்கியமானவங்க அப்படின்னு நினைச்சவங்க உங்களை மதிக்கணும், உங்ககிட்ட கவனம் செலுத்தணும், அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க உங்க குணத்தையே மாற்றி உங்களால முடிஞ்ச எல்லாவற்றையும் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஆனா மனித மூளைக்கு ஒரு குணம் இருக்குங்க. கிடைக்கிறத மலிவானதாக பார்க்கும், கிடைக்காதத மதிப்பானதாக பார்க்கும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி பொதுவா சொல்லுவாங்கங்க, வாசனை இருக்கிற மலருக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு. இந்த வரிகளுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்குங்க. பொதுவா நாமெல்லாம் என்ன தெரியுமா செய்யறோம்? அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணணும், நம்மள கவனிக்கணும், அவங்க நம்மளை விட்டு போயிடவே கூடாது அப்படின்னு நினைச்சு ஏங்குவோம். ஆனா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், ஒருத்தங்க உங்களை உண்மையாகவே மதிச்சா அல்லது அன்பு செலுத்தினா நாம அவங்கள துரத்த வேண்டிய அவசியம் வருமா அப்படிங்கிறதுதான். ஏன்னா அன்பும் மதிப்பும் கேட்டு வாங்குற ஒரு பொருள் இல்லைங்க. அத நாம தாங்க சம்பாதித்து கொள்ளணும், உருவாக்கி கொள்ளணும். இன்றைக்கு நாம இந்த காணொலியில நமக்கு பிடிச்சவங்களை நாம துரத்துவத நிறுத்துவது எப்படி, ஏன் சில மனிதர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடுத்தவங்க மதிப்பு கிடைக்காம ஏங்கி தவிக்கிறாங்க, இதற்கு காரணமாக நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த 3 விதமான மனத்தடைகள் என்ன அப்படிங்கறத தாங்க பார்க்க போறோம். நாம பேசாமலேயே அடுத்தவங்க நம்மள தேடி வரவும், நம்மள மதிக்கவும், நம்மள இழக்க பயப்படுற அளவுக்கு நம்முடைய மரியாதைய நாம எப்படி உருவாக்கி கொள்றது அப்படிங்கறத பற்றி தாங்க நாம இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்க முழுசா புரிஞ்சுட்டா அடுத்தவங்களை துரத்துற பழக்கத்துல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தவங்க உங்களை தேடி தானா வரவும், அடுத்தவங்க உங்க மீது அன்பு செலுத்தவும், உங்களை விட்டு பிரியாமல் இருக்கும் அளவுக்கு உங்களுடைய மரியாதையை நீங்க எப்படி உயர்த்துவது அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணா பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. இப்ப நாம முதல்ல பார்க்க போறது பிரேக்கிங் த ஸ்கார்சிட்டி இல்யூஷன், அதாவது கிடைக்காததன் மீதான போலி ஏக்கம். மனித மூளை என்ன தெரியுமா செய்யும்? எந்த ஒரு பொருள் நமக்கு கிடைக்கலையோ, எந்த ஒரு பொருள் கிடைப்பதற்கு அரிதா இருக்கோ அந்த பொருள் தாங்க உலகத்திலேயே மிகவும் பெஸ்ட் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுவோம். உதாரணமா, ஒரு நபர் உங்களை கண்டுக்கல, உங்களை மதிக்கல, உங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க தாங்க உங்க வாழ்க்கையோட மொத்த சந்தோஷமும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சவர். இதனால என்ன நடக்க தொடங்கு தெரியுமா? நீங்க அவங்களோட சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ செக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க ஆன்லைன்ல வர்றாங்களா இல்லையா அப்படின்னு கவனிக்க தொடங்கி உங்களுடைய மொத்த நிம்மதியையும் நீங்க அடகு வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க எப்பொழுதும் அவங்களுக்கு அவைலபிளா இருந்தா, அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தா, அவங்கள துரத்திட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் அவங்க உணரவே மாட்டாங்க. உங்களுடைய அருமையை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உங்களை ரொம்ப சாதாரணமா, சர்வ சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை வந்து தூரமா போக ஆரம்பிப்பாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பாட்டுக்கு மட்டுமே இல்லைங்க, மனித உறவு முறைகளுக்கும் இது ரொம்பவே பொருந்துங்க. அவங்க மிகவும் அரிதானவங்க, மதிப்பு மிக்கவங்க அப்படின்னு நாம நினைக்கிறத முதல்ல நிறுத்திட்டு நம்முடைய உள் மன அமைதிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்கள நோட்டமிடுறத முதல்ல நிறுத்தினா நாம அவங்கள தேடி ஓடுற அந்த பழக்கத்துல இருந்து தானாகவே வெளியே வந்துடும். இப்ப நாம இரண்டாவதா பார்க்க போறது டிசால்விங் த ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட், அதாவது பிரிந்து விடுவோமோ என்ற பயம். இப்ப நிறைய பேர் ஏன் நாம அடுத்தவங்களை துரத்திட்டு போறோம் அப்படின்னா, அவங்கள நாம இழந்துட்டா, அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நம்முடைய நிலைமை என்ன ஆகும், நமக்குன்னு யாரு இருக்கா, நாம தனிமைப்படுத்தப்படுவோம். அப்படி
அப்படிங்கிற ஒரு ஆழமான பயம் இருக்கிறதுனாலதாங்க இது சின்ன வயசுல நமக்கு கிடைக்காத சில ஏமாற்றங்களினாலும் அல்லது பழைய துரோகங்களினாலும் கூட இந்த பயம் நமக்குள்ள உருவாகி இருக்கலாம். இதனால உண்மையிலேயே என்ன நடக்க ஆரம்பிக்கும் தெரியுமா? அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, நாம அவங்கள இழந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல அவங்க பண்ற எல்லா தப்புகளையும் படிப்படியா நாம சகிச்சுக்க ஆரம்பிப்போம். அவர்களோட தப்புகளை கூட நாம நியாயப்படுத்த தொடங்கிடுவோம். மற்றவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுனால நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களே உண்மையா இருக்கும்போது யாராலையும் உங்களை அசைச்சிக்கவே முடியாதங்க. நமக்கு நாமளே பலவீனமானவர் அப்படின்னு நினைக்கிறது தாங்க முதல் பெரிய தவறு, மிகப்பெரிய பாவம். உங்களுடைய பாதுகாப்பை நீங்க அடுத்தவங்க கையில கொடுக்காதீங்க. அதற்கான அஸ்திவாரமே உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ப ஆரம்பிங்க. இப்ப நாம மூன்றாவதா பார்க்க போறது த டெத் ஆஃப் வேலிடேஷன் சீக்கிங், அதாவது பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் ஏங்குதல். இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன காலகட்டத்துல நாம ஒருவருக்கு மெசேஜ் அனுப்புனா அவங்க உடனே ரிப்ளை பண்ணணும், நம்மள பாராட்டணும் அப்படின்னு தான் நினைச்சு ஏங்குவோம். அதனால நாம நம்முடைய உண்மையான மதிப்பை குறைச்சி பீப்புள் ப்ளீசிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நாம அதிகப்படியான விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். உளவியல்ல இதற்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்குங்க. அதத்தாங்க 24 hours ரூல், 24 மணி நேர விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினா, அலட்சியப்படுத்தினா அல்லது புறக்கணிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 24 மணி நேரத்துக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருந்து பாருங்க. ஏன்னா அமைதிதான் இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். நீங்க எதற்கும் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்தா உங்களுடைய கம்பீரம் தானாகவே வெளிப்படும். உங்களுடைய இந்த அமைதிதான் உங்களுடைய அதிகாரமா மாறும். சரி, இப்ப நாம அடுத்தவங்க நம்மளை தேடி தானா வருவதற்கான ஒரு ஈர்ப்பு சக்தியா நாம மாறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போறோம். கப்பல் எவ்வளவு பெரிய அலையிலையும் அலைக்கழிக்கப்படாமல் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பதற்கு அதோட நங்கூரத்தை நாம எவ்வளவு ஆழமா பாய்ச்சறோம் அப்படிங்கிறத பொறுத்துதாங்க இருக்கு. இதே போல நீங்களும் உங்க வாழ்க்கையில அசைக்க முடியாத எல்லைகளையும் கொள்கைகளையும் வகுத்துக்கோங்க. எல்லோரும் சும்மா வந்துட்டு போகும் ஒரு சத்திரமா உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. உங்களுடைய அன்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு அனைத்தும் இந்த உலகத்துக்கு ஒரு பிரிவிலேஜ் மாதிரியே இருக்கணும். இது எல்லோருக்கும் சும்மா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைய உருவாக்குங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்று இருக்கும் அந்த தனி லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிங்க. நீங்க உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த உலகம் உங்களை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கும். இனி யாருக்காகவும் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. அடுத்தவங்களை தேடி ஓடாதீங்க. உங்களுடைய மதிப்பை நீங்க உயர்த்திக்க பாருங்க. நீங்க அடுத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கையும் உங்களையும் மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் இழந்துடுவீங்க. மாறாக உங்க எல்லைகளை, உங்க கொள்கைகளை உங்களை நீங்களே மதிக்க தொடங்கினா மக்கள் உங்களை இழக்க பயப்படுவாங்க. அதனால இனிமேல் யாரையும் துரத்தாதீங்க. உங்களுடைய மதிப்பை நிரூபிக்க ஓடாதீங்க. உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கோங்க. உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நடங்க. உங்களுடைய மன அமைதி பாதுகாக்க கத்துக்கோங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மக்களை கவர்ற சக்தி அவங்கள துரத்துறதுல இல்லை, உங்களை நீங்க மதிக்கிறதுல தாங்க அடங்கி இருக்கு. உங்களை எல்லோரும் மதிக்கிற ஒரு நபராக நீங்க மாறிடுவீங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதே போல தொடர்ந்து வரனா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.